எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ஓம் பூர்போஸ்வக தத்தவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோ என பிரச்சோதயாத். அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோயிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவில் ராசி பலன்களை பார்ப்போம். பிப்ரவரி மாதம் 2/2/2026 விஸ்வாவசு வருடம் உத்தராயணம் வளர்பிறை திங்கட்கிழமை தை மாதம் 19ஆம் நாள். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை. இன்றைய திதி பிரதமை திதி. இன்றைய யோகம் சௌபாகியம். இன்றைய கரணம் 4 மணி வரை பாலவும், பின்பு கௌளவ கரணம். இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம். சந்திராஷ்டிரம் நட்சத்திரம் போராடும். மகர ராசிக்கு சந்திராஷ்டிரமம் ஆரம்பம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மிதுனத்தில் குரு, கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் கேது, மகரத்தில் செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம் அப்படின்னா, திங்கட்கிழமை பொதுவாகவே இந்த தை மாத திங்கட்கிழமையில பார்த்தீங்கன்னா வளர்பிறையா வருகின்ற நாட்கள்ல எப்போதுமே சிவ வழிபாடு, எப்பயும் சோமவார சிவ வழிபாடுங்கிறது எல்லா வகையிலும் ஏற்றங்களுக்கு கொடுத்துக்கிற அமைப்பு தான். நீங்க ஒன்றும் தேவை, நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்ட விஷயம் தான். ஒரு நாளைக்கு புதுசா கொடி பிடிச்சி போய் கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. அதுவே நீங்கள் செய்கின்ற இந்த தர்மத்திற்கு நீங்க செய்கின்ற ஒரு நல்ல செயல். நீங்க போவே மாட்டீங்க, என்னைக்கா ஒரு நாளைக்கு போவீங்க, அங்க எல்லாம் மாறி போச்சுன்னு கேட்கறது எந்த விதமான பயனுமே இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. நீங்க போகாமே இருந்தீங்கன்னா அந்த நேரத்துக்கு ஒரு நாளைக்கு கோயில் அங்க எல்லாமே போயிட்டு ஞாபகம் வச்சு. இதுதான் நீங்க இன்றைய தினம் ஒரு முடிவு எடுத்துங்க. யாரா இருந்தாலும் சரி, நீ என்னை வான் கூப்பிட, நீ போயிட்டு வா. நீ எல்லா கோயிலுக்கும் பக்கத்துல இருக்க எல்லா கோயிலுக்கும் போங்க. அதை தெரிஞ்சுக்குங்க. நீங்க பாதுகாக்கணும்னு ஒரு விஷயத்துக்கு வந்துட்டீங்கன்னா முதல்ல இதை செய்யுங்க, எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதை விட்டு என்னைக்கா ஒரு நாளைக்கு அங்க நிக்கிறது வேஸ்ட் என்னை பொறுத்த வரலும். அதுவும் திங்கட்கிழமை நீங்க சிவ வழிபாடு மேற்கொள்றது வெற்றி தரும். இருந்தாலும் என் மனதில் இருக்கின்ற விஷயத்த அப்பப்போ சொல்லணும்னு எனக்கு தோணும். அதனால என்னைக்குமே போல என்னைக்கா போய் ஏன் இவ்வளவு நேரம் ஆகுதுன்னு கேட்கிறாரு ஒருத்தர். என் கூட அபிஷேகம் பாக்குறாரு. அது 10 மணிக்கு அதராம பூஜை, எப்ப அபிஷேகம் பண்ணி எப்ப பிரசாதம் கொடுப்பாங்கன்னே தெரியல. இன்னும் இவ்வளவு நேரம் என்ன பண்றாங்கன்னா, அன்னைக்குதான் வந்தாருன்னு அப்பதான் தெரியுது. அப்போ நீங்க வரதும் தெரிஞ்சுக்கிறதுல புரிஞ்சு, நீங்க வராதெல்லாம் அங்க அது மாதிரி நடக்கல. நீங்க வரல, அன்னைக்கு வரும்போது உங்களுக்கு புதுசா தெரியுது. புரியுதுங்களா? எல்லா வழிபாட்டுக்கும் போங்க. இந்த வழிபாடு அந்த பாட்டில் ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. சாலமும் என்றால் உங்கள் பரம்பரை. பரம்பரை வாழ வேண்டும் என்றால் ஆலயம் தொழுவது சரிதானே? ராசி பலனுக்கு போங்களா? மேஷராசி என்பவர்களே, இந்த நாள் சிறப்பான நாள். ஒரு மனசரிவு, அதாவது மனசரிவுன்றது எப்படின்னா, ஐயோ ஏதோ ஒரு பயத்திலே ஒரு மனிதன் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்க முயற்சியெல்லாம் தோல்வி அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால பயத்தை விடுங்கள். இந்த நாள் உங்களுக்கான ஏற்றம் தரக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. கவனமுடன் இருப்பதை சிறப்பை தரும். ஏன்னா 4 சந்திரன் உச்சம், அது உங்க ராசிக்கான விஷயம். ராசி அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது 10ஆம் இடத்துல. இப்ப சந்திரனோட நேரடி பார்வை அப்படின்னு கிடைக்கிறப்ப பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் மாறும், டயலமாவும் ஆகும், குழப்பம் வந்துடும். குழப்பமே தேவையில்லை. நீங்க எடுத்த முடிவில் இருந்தீங்கன்னா ஜெயிப்பீங்க. மேஷத்தை பொறுத்தவரையில் அதுதான். முடிவு மாற்றாமல் இருந்தால் வெற்றி நிச்சயம். ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த நாள் நன்மை உள்ள நாள். நிறைய விஷயங்கள் நடக்கும். அற்புதமான ஒரு செயல்பாடுகள் உண்டு. இப்போ ஒரு பயணங்கள்ல வெற்றி பெறும். தேவையில்லாம தொந்தரவுலாம் உங்களை விட்டு விலகிடும். சிறப்பான ஒரு நாள். வாழ்த்துக்கள். மிதுனராசி என்பவர்களுக்கு இதனால ரொம்ப சிறப்பு, மகிழ்ச்சிகள் உண்டு. எப்பொழுதும் போல பணிவும் கனிவும் வாழ்க்கையில உங்களுக்கு எப்போதும் ஒரு நல்ல ஒரு வளமைக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதனால இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கடகராசி என்பவர்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாள். சந்திரன் ராசிக்குள் பயணம் செய்யும் போதெல்லாம் உங்களுக்கு ஏதேனும் ஒரு ஏமாற்றம் நடந்தே தீரும். உச்ச சந்திரன் அதான் பண்ணுவார், கண்ணை மறைச்சிடும். தேவையில்லாம யாரையாவது நம்பி எதையாவது கொடுத்து ஏமாத்துற அளவுக்கு தான் போய்கிட்டு இருக்கிறதுனால கவனமா இருக்கிறது சிறப்பை தரும் என்றதை அடியேன் சொல்லிக் கொள்கிறேன். பார்த்துக்குங்க. அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க, போதும். ஏமாற்றத்தை தவிர்த்துக்கலாம்.
சிம்மராசி என்பவர்களுக்காக இன்னி நாள் என்ன சொல்லுது அப்படின்னா, ரொம்ப லாபகரமான நாள். எல்லா வகையிலும் வெற்றி, ஏற்றம் எல்லாமே உண்டு. அந்த நாளை நீங்கள் பயன்படுத்துவதுதான் உங்கள் எல்லா விதமான தன்மையுமே இருக்கும். அப்போ இந்த நாள் சிறப்பான நாள், லாபகரமான நாள், பயன்படுத்தி கொள்ளுங்கள். கன்னி ராசி என்பவர்களுக்கு இதனால் சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு. செலவுகள் மேலோங்கும். செலவை கட்டுப்படுத்துவது தவறுவீர்கள். அதனால் வீண் விரயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. கவனமாக இருப்பதை சிறப்பாக செயல்படுங்கள். வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும். துலாம் ராசி என்பவர்களுக்கு இதனால் ஒரு சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு, எல்லாமே நல்லா நடக்கும். சுகபோகமான அமைப்புகள் உண்டு. கவனமா இருக்கணும், அவ்வளவுதான். வேற ஒன்றும். துலாமை பொறுத்தவரை எனக்கு எல்லாம் தெரியுன்றதை விட எனக்கு எதுவுமே தெரியாது. நீங்க சொன்னா சரிங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. முதலாளி ஆனாலும் சரி, தொழிலாளி ஆனாலும் சரி, படிச்சாலும் சரி. புரியுதுங்களா? அடுத்த கட்டத்துக்கு நகர்றோம் அப்படின்னா நீங்க இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். பண்ணீங்கன்னா ஜெயிச்சிடலாம். விருச்சிகராசி என்பவர்களுக்கு இதனால் சிறப்பான நாள். கவலைகளோடவே நாள் தொடங்கி கவலைகளோடவே முடியக்கூடிய அமைப்பா இருக்குது. கவனம் தேவை இந்த நாளில். தனுசு ராசி என்பவர்களுக்கு இதனால் வெற்றிகரமான நாள். எல்லாம் கிடைக்கும், சூப்பரா இருப்பீங்க. சந்திராஷ்டிரம் விலகிடுச்சு. அடுத்தடுத்து புதிய முயற்சிகள் நடத்தி வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. இந்த நாள் ஒரு ஏற்றம் தரக்கூடிய நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். மகர ராசி என்பவர்களுக்கு இந்த நாளுக்கு சேர்க்கைங்கிறத விடவும் உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றி பெறக்கூடிய அமைப்புல தான் இருக்கீங்க. உங்களுக்கு எதுவுமே சாதாரணமா நடக்கல. முயன்று தான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கு. இந்த நாள் அப்படிப்பட்ட ஒரு நாள். உங்கள் முயற்சி வெற்றியடையும். வாழ்த்துக்கள். கும்பராசி என்பவர்களுக்கு இதனால் நன்மை தரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கும்பம் ராகு பிரம்மாண்டத்தை நோக்கி உங்களை அழைச்சி கொண்டு செல்கிறது. உங்கள் படிப்பு, உங்கள் வேலை, உத்தியோகம், பணி, இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். வாழ்த்துக்கள். மீனராசி என்பவர்களுக்கு இதனால் ஒரு பயத்தை கொடுக்கின்ற அமைப்பு இருக்கு. ஏன்னா உங்களோட பிளான் எதுவும் நீங்க நடக்காது. நீங்க ஒன்னு நினைச்சிருப்பீங்க, அங்க நடக்கிறது வேற மாதிரி இருக்கும். அதனால இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா போதும். இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.